நீலகிரி, கோவை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழை பெய்யும் என கணிப்பு. ஆண்டுக்கு 3000 ரூபாய் சுங்க கட்டணம் பாஸ் திட்டம் நாளை அமல். மத்திய அரசின் செயலில் பாஸ் பெற்றுக் கொள்ளலாம். நலம் காக்கும் ஸ்டாலின் மற்றும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டங்களுக்கு எதிரான மனுக்கள் தள்ளுபடி. அதிமுக வழக்கறிஞர் உட்பட 2 மனுதாரர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்த உயர்நீதிமன்றம். உச்சநீதிமன்றம் விதித்த 10 லட்சம் ரூபாய் அபராதத்தை தமிழ்நாடு அரசுக்கு செலுத்தினார் சி.வி. சண்முகம். அரசு தலைமை வழக்கறிஞர் உயர்நீதிமன்றத்தில் தகவல். வீடு இல்லாத தூய்மை பணியாளர்களுக்காக 30,000 வீடுகள் கட்டப்படும். நகர்ப்புறங்களில் தூய்மை பணியாளர்களுக்கு இலவச காலை உணவு வழங்கப்படும் என்றும் அமைச்சரவையில் முடிவு. சென்னையில் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை கைவிட வேண்டும். அமைச்சர் தங்கம் தென்னரசு வேண்டுகோள். அரசு உங்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய அக்கறையின் மனதிலே வைத்து பொதுமக்களுடைய நலனை கருதி அதேபோல உங்களுடைய மற்ற கோரிக்கைகளெல்லாம் மனதிலே வைத்து நீங்கள் உங்களுடைய வேலை நிறுத்தத்தை விடுத்து பணிகளுக்கு திரும்பி அந்த பணிகளை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் அரசின் சார்பாக மிகுந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சென்னையில் நேற்றிரவு கைது செய்யப்பட்ட தூய்மை பணியாளர்கள் 10 சமூக நல கூடங்களில் அடைத்து வைப்பு. ரிப்பன் மாளிகை அருகே கூடுதல் காவலர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர். அடித்து நொறுக்கி தூய்மை பணியாளர்களை அரசு அகற்றியிருப்பதாக எடப்பாடி பழனிசாமி கண்டனம். தாக்குதல் நடத்திய காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் வலியுறுத்தல். பாம்பன் செங்குத்து தூக்கு பாலத்தில் 2 நாட்களுக்கு முன்பு தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்ட விவகாரம். மதுரை கோட்ட மேலாளர் ஆய்வு. புதுச்சேரியில் முதலீடு செய்தால் 30 நாட்களில் பணம் இரட்டிப்பு என்று மோசடி. 50 லட்சம் ரூபாய் வரை இழந்திருப்பதாக பொதுமக்கள் புகார். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் ஆவணி திருவிழா தொடக்கம். வரும் 23ஆம் தேதி தேரோட்டம். சுதந்திர தினத்தை ஒட்டி ஆம்னி பேருந்துகளில் கட்டணம் 3 மடங்கு உயர்வு. சென்னையிலிருந்து மதுரைக்கு செல்ல 4000 ரூபாய் வரை வசூல். தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய செமிகண்டக்டர் ஆலை குஜராத்திற்கு மாற்றப்பட்டதாக காங்கிரஸ் குற்றச்சாட்டு. பிரதமர் மோடி ஒருதலைபட்சமாக நடந்து கொள்வதாக ஜெயராம் ரமேஷ் சாடல். தமிழ்நாட்டில் உள்ள திரையரங்குகளில் வெளியானது ரஜினிகாந்தின் கூலி. திரையரங்க வாசலில் ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாட்டத்தில் திளைத்த ரசிகர்கள். தனுஷ், ஐஸ்வர்யா, ரஜினிகாந்த், லோகேஷ் கனகராஜ் உள்ளிட்டோர் கூலி படம் பார்த்தனர். திரையரங்கிற்கு வந்து படம் பார்த்த சிவகார்த்திகேயன், அனிருத் மற்றும் சுத்தியாசன். கொலை வழக்கில் கன்னட நடிகர் தர்ஷனின் ஜாமீன் ரத்து. சாட்சிகளை கலைக்க வாய்ப்பிருப்பதாக கூறி உச்சநீதிமன்றம் உத்தரவு. நடிகை ஷில்பா ஷெட்டி மற்றும் அவரது கணவர் மீது மோசடி வழக்கு. மும்பையைச் சேர்ந்த தொழிலதிபரிடம் 60 கோடி ரூபாய் முறைகேடு செய்த புகாரில் நடவடிக்கை. இமாச்சல பிரதேசத்தில் மேக வெடிப்புடன் கூடிய மழையால் வெள்ளப்பெருக்கு. மூன்று பாலங்கள் அடித்து செல்லப்பட்ட நிலையில் 320 சாலைகள் மூடல். நீலகிரி, கோவை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழை பெய்யும் என கணிப்பு. ஆண்டுக்கு 3000 ரூபாய் சுங்க கட்டணம் பாஸ் திட்டம் நாளை அமல். மத்திய அரசின் செயலில் பாஸ் பெற்றுக் கொள்ளலாம். நலம் காக்கும் ஸ்டாலின் மற்றும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டங்களுக்கு எதிரான மனுக்கள் தள்ளுபடி. அதிமுக வழக்கறிஞர் உட்பட 2 மனுதாரர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்த உயர்நீதிமன்றம்.
உச்சநீதிமன்றம் விதித்த 10 லட்சம் ரூபாய் அபராதத்தை தமிழ்நாடு அரசுக்கு செலுத்தினார் சி.வி. சண்முகம். அரசு தலைமை வழக்கறிஞர் உயர்நீதிமன்றத்தில் தகவல். வீடு இல்லாத தூய்மை பணியாளர்களுக்காக 30,000 வீடுகள் கட்டப்படும். நகர்ப்புறங்களில் தூய்மை பணியாளர்களுக்கு இலவச காலை உணவு வழங்கப்படும் என்றும் அமைச்சரவையில் முடிவு. சென்னையில் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை கைவிட வேண்டும். அமைச்சர் தங்கம் தென்னரசு வேண்டுகோள். அரசு உங்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய அக்கறையின் மனதிலே வைத்து பொதுமக்களுடைய நலனை கருதி அதேபோல உங்களுடைய மற்ற கோரிக்கைகளெல்லாம் மனதிலே வைத்து நீங்கள் உங்களுடைய வேலை நிறுத்தத்தை விடுத்து பணிகளுக்கு திரும்பி அந்த பணிகளை ஈடுபடுத்த வேண்டும் என்று நான் அரசின் சார்பாக மிகுந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சென்னையில் நேற்றிரவு கைது செய்யப்பட்ட தூய்மை பணியாளர்கள் 10 சமூக நல கூடங்களில் அடைத்து வைப்பு. ரிப்பன் மாளிகை அருகே கூடுதல் காவலர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர். அடித்து நொறுக்கி தூய்மை பணியாளர்களை அரசு அகற்றியிருப்பதாக எடப்பாடி பழனிசாமி கண்டனம். தாக்குதல் நடத்திய காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் வலியுறுத்தல். பாம்பன் செங்குத்து தூக்கு பாலத்தில் 2 நாட்களுக்கு முன்பு தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்ட விவகாரம். மதுரை கோட்ட மேலாளர் ஆய்வு. புதுச்சேரியில் முதலீடு செய்தால் 30 நாட்களில் பணம் இரட்டிப்பு என்று மோசடி. 50 லட்சம் ரூபாய் வரை இழந்திருப்பதாக பொதுமக்கள் புகார். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் ஆவணி திருவிழா தொடக்கம். வரும் 23ஆம் தேதி தேரோட்டம். சுதந்திர தினத்தை ஒட்டி ஆம்னி பேருந்துகளில் கட்டணம் 3 மடங்கு உயர்வு. சென்னையிலிருந்து மதுரைக்கு செல்ல 4,000 ரூபாய் வரை வசூல். தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய செமி கண்டக்டர் ஆலை குஜராத்திற்கு மாற்றப்பட்டதாக காங்கிரஸ் குற்றச்சாட்டு. பிரதமர் மோடி ஒருதலைபட்சமாக நடந்து கொள்வதாக ஜெயராம் ரமேஷ் சாடல். தமிழ்நாட்டில் உள்ள திரையரங்குகளில் வெளியானது ரஜினிகாந்தின் கூலி. திரையரங்க வாசலில் ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாட்டத்தில் திளைத்த ரசிகர்கள். தனுஷ், ஐஸ்வர்யா, ரஜினிகாந்த், லோகேஷ் கனகராஜ் உள்ளிட்டோர் கூலி படம் பார்த்தனர். திரையரங்கிற்கு வந்து படம் பார்த்த சிவகார்த்திகேயன், அனிருத் மற்றும் சுத்தியாசன். கொலை வழக்கில் கன்னட நடிகர் தர்ஷனின் ஜாமீன் ரத்து. சாட்சிகளை கலைக்க வாய்ப்பிருப்பதாக கூறி உச்சநீதிமன்றம் உத்தரவு. நடிகை ஷில்பா ஷெட்டி மற்றும் அவரது கணவர் மீது மோசடி வழக்கு. மும்பையைச் சேர்ந்த தொழிலதிபரிடம் 60 கோடி ரூபாய் முறைகேடு செய்த புகாரில் நடவடிக்கை. இமாச்சல பிரதேசத்தில் மேக வெடிப்புடன் கூடிய மழையால் வெள்ளப்பெருக்கு. மூன்று பாலங்கள் அடித்து செல்லப்பட்ட நிலையில் 320 சாலைகள் மூடல். நீலகிரி, கோவை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழை பெய்யும் என கணிப்பு. ஆண்டுக்கு 3,000 ரூபாய் சுங்க கட்டணம் பாஸ் திட்டம் நாளை அமல். மத்திய அரசின் செயலில் பாஸ் பெற்றுக் கொள்ளலாம். நலம் காக்கும் ஸ்டாலின் மற்றும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டங்களுக்கு எதிரான மனுக்கள் தள்ளுபடி. அதிமுக வழக்கறிஞர் உட்பட 2 மனுதாரர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்த உயர்நீதிமன்றம். உச்சநீதிமன்றம் விதித்த 10 லட்சம் ரூபாய் அபராதத்தை தமிழ்நாடு அரசுக்கு செலுத்தினார் சி.வி. சண்முகம். அரசு தலைமை வழக்கறிஞர் உயர்நீதிமன்றத்தில் தகவல். வீடு இல்லாத தூய்மை பணியாளர்களுக்காக 30,000 வீடுகள் கட்டப்படும். நகர்ப்புறங்களில் தூய்மை பணியாளர்களுக்கு இலவச காலை உணவு வழங்கப்படும் என்றும் அமைச்சரவையில் முடிவு. சென்னையில் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை கைவிட வேண்டும். அமைச்சர் தங்கம் தென்னரசு வேண்டுகோள்.
அரசு உங்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய அக்கறையின் மனதிலே வைத்து பொதுமக்களுடைய நலனை கருதி அதேபோல உங்களுடைய மற்ற கோரிக்கைகளெல்லாம் மனதிலே வைத்து நீங்கள் உங்களுடைய வேலை நிறுத்தத்தை விடுத்து பணிகளுக்கு திரும்பி அந்த பணிகளில் ஈடுபடுத்த வேண்டும் என்று நான் அரசின் சார்பாக மிகுந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சென்னையில் நேற்றிரவு கைது செய்யப்பட்ட தூய்மை பணியாளர்கள் 10 சமூக நலக் கூடங்களில் அடைத்து வைப்பு. ரிப்பன் மாளிகை அருகே கூடுதல் காவலர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர். அடித்து நொறுக்கி தூய்மை பணியாளர்களை அரசு அகற்றியிருப்பதாக எடப்பாடி பழனிசாமி கண்டனம். தாக்குதல் நடத்திய காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் வலியுறுத்தல். பாம்பன் செங்குத்து தூக்கு பாலத்தில் 2 நாட்களுக்கு முன்பு தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்ட விவகாரம். மதுரை கோட்ட மேலாளர் ஆய்வு. புதுச்சேரியில் முதலீடு செய்தால் 30 நாட்களில் பணம் இரட்டிப்பு என்று மோசடி. 50 லட்சம் ரூபாய் வரை இழந்திருப்பதாக பொதுமக்கள் புகார். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் ஆவணி திருவிழா தொடக்கம். வரும் 23ஆம் தேதி தேரோட்டம். சுதந்திர தினத்தை ஒட்டி ஆம்னி பேருந்துகளில் கட்டணம் 3 மடங்கு உயர்வு. சென்னையிலிருந்து மதுரைக்கு செல்ல 4000 ரூபாய் வரை வசூல். தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய செமிகண்டக்டர் ஆலை குஜராத்திற்கு மாற்றப்பட்டதாக காங்கிரஸ் குற்றச்சாட்டு. பிரதமர் மோடி ஒருதலைபட்சமாக நடந்து கொள்வதாக ஜெயராம் ரமேஷ் சாடல். தமிழ்நாட்டில் உள்ள திரையரங்குகளில் வெளியானது ரஜினிகாந்தின் கூலி. திரையரங்க வாசலில் ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாட்டத்தில் திளைத்த ரசிகர்கள். தனுஷ், ஐஸ்வர்யா, ரஜினிகாந்த், லோகேஷ் கனகராஜ் உள்ளிட்டோர் கூலி படம் பார்த்தனர். திரையரங்கிற்கு வந்து படம் பார்த்த சிவகார்த்திகேயன், அனிருத் மற்றும் சுத்தியாசன். கொலை வழக்கில் கன்னட நடிகர் தர்ஷனின் ஜாமீன் ரத்து. சாட்சிகளை கலைக்க வாய்ப்பிருப்பதாக கூறி உச்சநீதிமன்றம் உத்தரவு. நடிகை ஷில்பா ஷெட்டி மற்றும் அவரது கணவர் மீது மோசடி வழக்கு. மும்பையைச் சேர்ந்த தொழிலதிபரிடம் 60 கோடி ரூபாய் முறைகேடு செய்த புகாரில் நடவடிக்கை. இமாச்சல பிரதேசத்தில் மேக வெடிப்புடன் கூடிய மழையால் வெள்ளப்பெருக்கு. 3 பாலங்கள் அடித்து செல்லப்பட்ட நிலையில் 320 சாலைகள் மூடல்.